இப்ப மார்க்கெட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து டைரக்டா இங்க பாருங்க இந்த மாதிரி ரெட் பாடி போடுவாங்க. அவசரப்பட்டு இந்த கேப்புக்கு போய் நான் செல் ட்ரேட் எடுக்கிறேன்னு அவசரப்படாதீங்க. ஆல்ரெடி மார்க்கெட் பிரேக் ஆகி இங்க இருக்கு, ஆல்ரெடி லெவல் இருக்கு. ஓகே, அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இது ட்ராப் கிரியேட் பண்றான். ஒண்ணு மார்க்கெட் இப்படி வந்து பை ஆயிட்டு இப்படி போகணும், இல்ல மார்க்கெட் இந்த லெவல என்ன பண்ணணும், பிரேக் பண்ணணும். ஒண்ணு மார்க்கெட் இப்படி பிரேக் இப்படி இந்த லெவல பிரேக் பண்ணி இந்த இடத்துல இருக்காங்கன்னா ஆல்ரெடி இங்க ஒரு லெவல் டார்கெட் இருக்கு. அப்ப இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகிறப்ப இந்த செல்லிங் கேண்டில் வீக் ஆகிட்டே வரணும். வீக்கான கேண்டில் கடைசி லொகேஷன் வந்து இப்படி வந்து லாங் செல்லிங் கேண்டில் போட்டு கீழே விக் அடிச்சிருந்தாலும் ஓகே தான். இல்ல நார்மல் கேண்டில் போட்டு ரெட் பாடியை போட்டு அதை இப்படி பையிங் கேண்டில் வின் பண்ணியிருந்தா இங்கதான் புல் பேக் என்ட்ரி. இதுதான் மார்க்கெட் என்ன பண்ணுவான், கேஷ் பண்ணி கொண்டு போவான். இங்க லெவல் இருக்கு. ஓகே, இப்ப இங்க ரெட் பாடி இப்படி இருக்கு. அப்படி கேண்டில் வர்றப்பயே இந்த இடத்துல ரிவர்ஸ்க்கு ஒரு ஹேமரோ எதுவோ பார்த்துருக்கீங்க. ஆனா இந்த இடத்துல வந்து எனக்கு இப்படி பிரேக் பண்ணா முடிஞ்சு போச்சு சோலி. அப்ப மறுபடியும் மார்க்கெட் இறங்கி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ல இப்படி இறங்க ஆரம்பிச்சிருவோம். இந்த இடத்துல மல்டி டைம் பை ஆயிருக்கு, இதை பிரேக் பண்ணிடுவாங்க. என்ன கேண்டில் வருது அந்த லெவல்ல அதை தயவு செய்து படிக்க கத்துக்கோங்க. ஏன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் பத்தி தான் அதிகமா நான் என்ன பண்ணுவேன், பி ஸ்கொயர்ல டீச் பண்ணுவேன். ஏன்னா எங்களோட யூனிக் கோர் கான்செப்ட் கேண்டில் ஸ்டிக்ஸ். அண்ட் தென் இப்ப பேட்சஸ் ஆகஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், வந்து ஜாயின் பண்ணி டெப்தா படிங்க. தேங்க்யூ.